ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. மகாபாரதம் ஆதி பருவம் பார்த்துட்ருக்கோம். இதில் அந்த சுந்தனம், உபசுந்தனம், பாதாளலோகம், தேவலோகம், பூலோகம் அப்படின்னு 3 உலகங்களையுமே தங்களுடைய ஆளுகைக்கு உட்படுத்துகிறாங்க. பிரம்மா கிட்ட வாங்கின வரத்தை வச்சு அவங்களுடைய கொடுமை தாங்காத தேவர்களும் முனிவர்களும் பிரம்மா கிட்ட போய் முறையிடுறாங்க. பிரம்மதேவர் விஸ்வகர்மாவை ஆலோசனைக்கு அழைத்து ஒரு பேரழில் மிக்க பெண்ணை சிருஷ்டி செய்கிறார். விஸ்வகர்மாவினுடைய யோசனைப்படி கோடி வகையான ரத்தினங்களின் ஒவ்வொரு அம்சமாக சேர்த்து பார்த்தோர் பிரமித்து நிற்கும் பேரழகு வாய்ந்த ஒரு பெண்ணை உருவாக்குறாங்க. பிரம்மதேவர் அவளுக்கு திலோத்தமை அப்படின்னு பெயர் வைக்கிறாரு. திலம் அப்படின்னா எல் அப்படின்னு பொருள். பேரெழில் பெறுவதற்காக ஒவ்வொரு ரத்தினத்தின் சிறப்பம்சமாக எல்லளவு எடுத்து சேர்த்து அவற்றின் உத்தம குணங்களை பொருந்தியவளாக உருவாக்கப்பட்டதால் அந்த பேரழகு பெண்ணுக்கு திலோத்தமை அப்படின்னு பிரம்மா பேர் வைக்கிறாரு. பிரம்மா திலோத்தமை கிட்ட சுந்த உபசுந்தர்களை உன்னுடைய பேரழகால் கவர்ந்து அவர்களுடைய அவங்க 2 பேர்த்துக்கிடையும் நீ விரோதத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு உத்தரவு கொடுக்குறாரு. அந்த திலோத்தமை போய் அந்த இணை பிரியாத சகோதரர்களை சந்திக்கிறாங்க. இந்த பேரழில் மிக்க இந்த அற்புதமான பெண் தனக்கே உரியவள் அப்படின்னு 2 பேருமே நினைக்கும்போது இவள் எனக்கு தான் மனைவியாகணும், இவள் எனக்கு தான் மனைவியாகணும் அப்படின்னு 2 பேருமே மோதிக்கிறாங்க. அவங்க 2 பேருக்கு இடையில் பெரும் யுத்தம் வருது. 2 பேருமே ஒருத்தரை ஒருத்தர் சளைக்காமல் கதைகளால் தாக்கி காயப்படுத்தி அந்த யுத்தம் ரொம்ப கொடூரமாக நடந்து 2 பேருமே மரணத்தை சந்திக்கிறாங்க. அதனால் இங்கே நாரதர் சொல்கிறாரு, ரொம்ப ஒற்றுமையுள்ள சகோதரர் இடையே கூட ஒரு பெண் காரணமாக பகைமை வரலாம் அப்படிங்கிறத உணர்ந்து திரௌபதியை முன்னிட்டு உங்களிடையே உங்கள் 5 பேருக்குள்ள விரோதம் வளராமல் நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னு நாரத முனிவர் இவங்க 5 பேருக்குமே அறிவுரை சொல்லிட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நாளைக்கு பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. குருதேவுக்கு ஜெய்.